அவனை போய் முதல்ல பாரு, என்ன ஏதுன்னு பேசு. பேசிக்கலாம். அதானே, எந்த ஒரு பொருளும் கிடைக்கிற வரைக்கும் தானே அழகா தெரியும். கிடைச்ச பின்னாடி அதோட மதிப்பே உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த பிள்ளை உன்னை நம்பி தானடா வந்திருக்கு. அது கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, உட்காந்து பேசுறதில்ல. நானும் எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ ஆரம்பிச்சிட்டியா உன் மருமகளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு? ராகினி உன் அப்பாவுக்கு அம்மா மாதிரினா, சோனி எனக்கு அம்மா மாதிரி. தேங்க்யூ அத்தம்மா. சரி, அதுக்கு நீ வச்சு மெச்சிக்கோ, என்னையே பாடப்படுத்துற. உங்ககிட்ட போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி என்ன சொல்லணும்? நான் போய் வேலையை பார்க்குறேன். அதை செய்யுங்க முதல்ல. நம்ம இவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்படியே போனா கண்டிப்பா அரவிந்தத்தை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு. ஐயோ, என் தலையெழுத்த நினைச்சு நானே நொந்துக்க வேண்டியதுதான். ச்சே, பெத்ததுக்கு ஒழுங்கா இருந்தா நம்ம ஏன் கஷ்டப்பட போறோம்?